இந்த வீடு பாத்தீங்கன்னா பாலடைஞ்ச வீடு மாதிரி தான் இருக்கு. ஷீட்டு வீடு, ரொம்ப ஸ்பேஷியஸா கிடையாது. இவ்வளவுதான் ஸ்பேஸ் எங்களுக்கு. இது ஹாலு, அது கிச்சனு. நீங்க அம்மா தூங்குறதுலாம் இங்கேதான். எப்படி தூங்குவீங்க? கிச்சன்ல வால் இருக்கும். மழை வந்து அப்படியே செவுத்துல வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி தண்ணி ஊத்தும். ஃபேன் ஓடுற மாதிரி தான் இருக்கும். ஆனா இப்படிதான் சுத்தும். இதுல கொசு ப்ராப்ளம் வேற இருக்கும். வேண்டுன்னே எதிர்த்த வீட்டுல அவங்களோட ட்ரைனேஜ் வாட்டர் எல்லாம் விட்டுருவாங்க. எங்க ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஆகட்டும், இல்ல என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், யார் வரேன்னு சொன்னா நாங்க வேண்டான்னு தான் சொல்லுவோம். ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் எங்க வீடு இப்படி இருக்கு, அது நாங்க பார்க்க வேண்டான்ற சிச்சுவேஷன் ஒன்று. முக்கியமா நாங்க இருக்கிற இடத்துல எங்க பக்கத்துல நாங்க நல்லாவே இருக்க கூடாது. அப்படி ஒரு கெட்ட எண்ணம், ஒரு இலக்காரமா ஒரு அசிங்கப்படுத்துற மாதிரி. ஏன்னா நாங்க 2 பேரும் லேடிஸ் தானே இருக்கோம். எங்களுக்கு கேட்டா எதுவுமே பண்ண முடியாது. அப்பா இல்லாம நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறதுனால வெளில சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப நரக வேதனை. சினிமால இருக்கவங்கன்றதுனாலே அவங்க தப்பாதான் எங்களை பார்ப்பாங்க, தப்பாதான் எங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற விஷயம் தான், வேற ஒண்ணுமே இல்லையே. இதுக்கு நீங்க இந்த வீட்டுல இருந்து கஷ்டப்படணும், நீங்க எல்லாம் ஓகே சொல்லுங்க, நான் உங்களுக்கு அங்க சிட்டில பிளாட் வாங்கி தரேன். ஸோ இது எல்லாமே சேர்ந்துதான் எனக்கு வெறுப்பாயிடுச்சு. மணி மேக்ஸ் எவ்ரி திங் சொல்ற மாதிரி காசு இருந்தா பணம் பத்தும் செய்யும். அந்த எங்க விஷயத்துல நான் அதை நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். ஸோ இது எல்லாமே தாண்டி ஒரு நல்ல வாய்ப்பு இருந்தா எல்லாமே மீண்டு வந்துடலான்ற அதுக்காக தான் இவ்வளோ போராட்டமும் இருக்கு. இந்த வீடு பாத்தீங்கன்னா என்னோட களவாணி பேமெண்ட்ல தான் நாங்க இந்த வீடு முடிச்சுட்டு இந்த வீடு கிரகப்பிரவேசம் பண்ணி உள்ள வந்தோம். அந்த வயசுலயே என்னோட பேமெண்ட்ல கட்டின வீடுன்றது நான் பெருமையா சொல்லிக்கிற விஷயம் தான். ஃபர்ஸ்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு எங்க வீடுன்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து எங்க எக்கனாமிக் சைடு நாங்க ரொம்பவே டவுன்வர்ட்ஸா தான் இருக்கோம். பட் ஆனா சொந்த வீடு ஆயிடுச்சு, இதை விட்டுட்டு நம்மளால போக முடியாது. இப்போ எங்க வீடு பாத்தீங்கன்னா வடபழனில இருந்து இப்போ நம்ம சினி ஏரியான்னு பாத்தீங்கன்னா வடபழனி, கூடம்பாக்கம், அண்ணா நகர், அதுதான். அங்கிருந்து நாங்க எவ்வளவு ஃபார் இன்டீரியரா இருக்கும்ல. மினிமம் நம்ம பைக்ல வந்தாலே எப்படியும் மேக்சிமம்னாலே 1.5 hours தேவைப்படும் கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷீட்டு வீடு, ரொம்ப ஸ்பேஷியஸா கிடையாது. இவ்வளவுதான் ஸ்பேஸ் எங்களுக்கு. இது ஹாலு, அது கிச்சனு. உள்ள வந்து ஒரு பெட்ரூம் மாதிரி தான் போட்டதுன்னா, ஆனா அதுவும் கரெக்டா அவங்க ப்ராப்பரா பண்ணல. ஸோ ரூம் இருக்கும், உள்ளவே அட்டாச் பாத்ரூம் இருக்கு. நீங்க அம்மா தூங்குறதுலாம் இங்கேதான். இங்க தூங்குவீங்களா? எப்படி தூங்குவீங்க? எப்படி தூங்குவோம்னா இங்கேதான், எல்லாமே இங்கதான். ஆக்சுவலா ஆஃப்டர் 6 இங்க சுத்தமா இருக்கவே முடியாது. பட் நாங்க இங்கதான் இருக்கோம். பெட் இருக்கு, கட்டில் இருக்கு. பட் இங்க போட முடியாது, கீழே தான் படுக்கணும், இடம் இருக்காது. ஃபேன் ஓடுற மாதிரி தான் இருக்கும். ஆனா இப்படிதான் சுத்தும். இதுல கொசு ப்ராப்ளம் வேற இருக்கும். வேண்டுன்னே எதிர்த்த வீட்டுல அவங்களோட ட்ரைனேஜ் வாட்டர் எல்லாம் விட்டுருவாங்க. ஸோ அது வேற கொசு தொல்லை நிறைய இருக்கும். என்ன சொல்றது, தூங்குறதே கிடையாது. டெய்லி வந்து நாங்க ஒரு ஆஃப்டர் 3 ஏர்லி மார்னிங் 3க்கு அப்புறம் தான் தூங்குறது. இதை விட குட்டி ஒரு சிங்கிள் ரூம்ல எல்லாம் இருந்து வராங்கல்ல. ஸோ அதனால எங்களுக்கு அந்த வீடு குட்டியா இருக்கு, அந்த ப்ராப்ளம்லாம் எனக்கு கிடையாது. இதே நாங்க அங்க பின்னாடி பில்டிங் இருக்குல்ல, அது நாங்க சரி பண்ணிட்டோம்னா அங்க அவ்வளோ ஸ்பேஷியஸா இருக்கு. அப்பெல்லாம் நாங்க அங்கதான் இருந்தோம். அதுதான் எங்களோட ஸ்கூல் பில்டிங்கா இருந்தது. ஆக்சுவலா எங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னா, இடம் மிச்சம் பண்ணோன்றதுக்காக அதோட இதை ஜாயின் பண்ணி கட்டலாம்னு சொல்லிட்டு கட்டிட்டாங்க. நாங்க இது கட்டும் போது நாங்க இல்ல, ஃபுல் பொறுப்பு எங்க பாட்டி கிட்ட கொடுத்துட்டோம். கான்ட்ராக்ட்ல விட்டுட்டாங்க மேசன் கிட்ட. அப்புறம் அதை நாங்க வீடா சேஞ்ச் பண்ணி அங்கதான் இருந்தோம். ஏன்னா இது பாதியில முடிக்காம எங்க பாட்டி கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டாங்க எங்க அம்மா. அவங்க வந்து மொத்தமா அந்த மேசன் நம்பி, அவங்க யார் மேல தப்புன்னு தெரியல, அந்த மேசன் பாதியிலே விட்டுட்டாங்க. சுத்தமா முடிக்கல, பூசல, எதுவுமே செய்யல, ஷீட் போடல, எதுவுமே பண்ணல, அப்படியே விட்டுட்டாங்க. பட் இப்ப அந்த வீடு வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, பாலடைஞ்ச வீடு மாதிரி தான் இருக்கு. இப்போ வெயில்ல நம்மளால இங்க நிக்க முடியல. ஓகே, இன்னும் நீங்க மழை டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு சுத்தமா இடமே இருக்காது. வீட்டுக்குள்ள தண்ணி வரும். வீட்டுக்குள்ள தண்ணி வருதுல, அந்த கிச்சன்ல வால் இருக்கும். ஏன்னா அந்த பின்னாடி பில்டிங் இதுவும் ஜாயின்ல இருக்கு. சோ அதனால அவங்க சரியா பண்ணதுனால மழை வந்து அப்படியே செவுத்துல வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி தண்ணி ஊத்தி. இப்ப கூட எனக்கு பைசா வந்துச்சு, ஒரு 50,000 வந்தாலும் கூட நான் அந்த வீட்டை சரி பண்ணி நாங்க போயிடுவேன். இங்க இருந்த வரைக்கும் எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, பீஸ்ஃபுல் மைண்டா இருக்கும், எல்லாமே ஹாப்பியா இருக்கும். அங்க இருந்து இங்க வந்துட்டதுக்கு அப்புறம் இந்த வீடை நான் குறை சொல்லல. முக்கியமா நாங்க இருக்கிற இடத்துல எங்க பக்கத்துல எதிர்க்க இந்த ஸ்ட்ரீட்ல நாங்க நல்லாவே இருக்க கூடாது. நல்லா சாப்பிடவும் கூடாது, நல்லாவும் இருக்க கூடாது.
அப்படி ஒரு கெட்ட எண்ணம். சினிமாவில் இருக்கவங்கன்றதுனாலே அவங்க தப்பாக தான் எங்களை பார்ப்பாங்க, தப்பாக தான் எங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. இங்கே இருக்கவங்க எல்லாருமே நல்லவங்க, எது பண்ணாலும் அவங்க கரெக்டு, பட் நாங்கள் மட்டும் தப்பு, ஏன்னா நாங்கள் சினிமாவில் இருக்கோம். எங்கள் பாப்பாவோட இன்டர்வியூ வந்தால் சேனலில் இங்கே பார்க்க முடியாது, கரண்ட் ஆஃப் பண்ணிடுவாங்க. அதனால நாங்கள் கோடம்பாக்கம் போயிடுவோம். எங்கள் ரிப்போர்ட்டர் மேம் சுசீலா மேம் வீட்டில் தான் போய் பார்ப்போம். அப்போ அவங்க கேட்பாங்க, ஆர்டிஸ்ட்டு சன் டிவி ரிலீஸ் ஆன படம் தான் ரகலபுரம் வந்து சன் டிவி ஆஃபீஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நீ போய் சொல்ல மாட்டேன், பேச மாட்டேன், அதுக்காக இன்டர்வியூ பார்க்கறதுக்கு இவ்வளோ தொலைவு வருவியான்னு கேட்பாங்க. எங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஆகட்டும், இல்லை என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், யார் வரேன்னு சொன்னால் நாங்கள் வேண்டான்னு தான் சொல்லுவோம். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு எங்கள் வீடு இப்படி இருக்குது, அது நாங்கள் பார்க்க வேண்டான்ற சுச்சுவேஷன் ஒன்று. நாங்கள் எப்படி எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம்னு வெளியில் தெரியக்கூடாதுன்றதுல அந்த ஒரு பர்டிகுலராக இருக்கு, அதுக்காக ஒன்று இருக்கும். இன்னொன்று வந்தால் இங்கே இருக்கிறவங்க வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக ஆக்கிடுவாங்க. ஆக்சுவலாக எங்கள் வீட்டுக்கு சிசிடிவி போடணுன்ற அவசியமே இல்லை. வேண்டிக்கிட்டே மேலே ஓட்டு மேலே கல்லடிச்சு ஃபுல்லா இங்க ஒழுகா. யார் எறிவாங்க கல்லதுக்கு? பக்கத்துல இருக்கிறவங்க. ஏன் என்ன காரணம்? அவங்களுக்கு நாங்க இங்க இருக்க கூடாது. கேமரா போறதுக்கு முன்னாடி எங்க வீட்டை சுத்தி பொது இருக்குப்பா, அந்த மாதிரி மாதிரி நாங்க இருக்கோம். ரொம்ப 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 அந்த ஹியூமனிட்டி, குட் கைண்ட் ஹார்ட்டட்லாம் குறைஞ்சிருச்சா இல்லை இல்லாமல் போயிடுச்சா, அது என்னன்னு எனக்கு தெரியல. இது ஒரு பெரிய பங்களா, அட்லீஸ்ட் ஒரு மாடி வீடு கூட இல்லை. இந்த வீட்டுக்கு சிசிடிவி தேவைன்ற போட்டதை பார்த்தா எல்லாரும் நினைப்பாங்க, இப்படி ஒரு வீட்டுக்கு இதெல்லாம் தேவையான்னு தான் வெளியிலேருந்து பார்த்தா நினைக்க தோணும். பட் அது நாங்கள் பண்ணியிருக்கோம், ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் நாங்கள் அதை பண்ணியிருக்கோம்னா இங்கே நாங்கள் டெய்லி அவ்வளோ ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த போய் ஃப்ராங்க் எனக்கு இங்கே இருக்கவே சுத்தமாக பிடிக்கல. இப்போ நாங்கள் இந்த ஸ்ட்ரீட்டில் போகும்போதே யாரோ ஒருத்தர் எங்கள் பின்னாடி ஃபாலோ பண்ணுவாங்க. ஒன்று பக்கத்து வீடாக இருக்கும், இல்லை எதிர்த்து வீடாக இருக்கும். இவங்களை சார்ந்தவங்க ஒரு 20 பேர் இருக்காங்க. மிட் நைட்லலாம் எங்களுக்கு கரண்ட் ஆஃப் ஆயிடும். எங்களுக்கு மட்டும் கரண்ட் இருக்காது. ஏன் வெளில போய் பார்த்தா எல்லார் வீட்லயும் கரண்ட் இருக்கும், எங்களுக்கு மட்டும் அது எப்படி ஆகும்? கொஸ்டின் பண்ணியிருக்கோம். இல்ல அப்பதான் நாங்க டெய்லியுமே 100 கால் உடனே நாங்க 100 கால் பண்ணுவோம். ஏன்னா வேற சோர்ஸ் எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாதுல்ல. 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து இந்த நரக வேதனை அனுபவிச்சுட்டு வெளில சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப நரக வேதனை. வேற வழியும் இல்லை, வேற சோர்ஸும் இல்லை. ஸோ அதனால நாங்க இங்க இருக்க வேண்டியதா இருக்கு. எங்க அம்மா வசதியானவங்க, என் தம்பி வசதியானவன், தங்கச்சி வசதியானவங்க தான். என் தங்கச்சியோட பொண்ணு டாக்டரா ஒர்க் பண்றாங்க. இப்போ என் பொண்ணு அந்த இடத்துல இருந்து மந்த்லி 1 lakh சம்பாதிக்கிறாங்க, இல்லை 50,000 சம்பாதிக்கிறாங்கன்னா 3 lakhs ஃபீஸ் நான் கட்டியிருப்பேன். உன்னோட பெரியமா பொண்ணு 3 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டலை, எல்எல்பி ஆனர்ஸ் ஃபர்ஸ்ட் ரேங்க் கோல்டு மெடல் ஸ்டூடெண்ட்டு, 6th செமஸ்டர் எக்ஸாம் எழுதுறேன். அம்மாவோட அம்மா இருக்காங்க, அவங்க மந்த்லி எங்களுக்கு எங்க தாத்தா இருந்த வரைக்கும் 3,000 கொடுத்துட்டு இருந்தாங்க. தாத்தா இறந்ததுக்கு அப்புறம் இப்போ 1,000 கொடுக்குறாங்க. எங்க அம்மா கிட்ட, நீங்க என் பிள்ளைய படிக்க வச்சிட்டீங்கன்னா என் பிள்ளை 10 பிள்ளைங்களை படிக்க வைக்கும், 5 ஏழை பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி வைக்கும். பாட்டி கிட்ட கேட்கறதுக்கே எங்களுக்கு ரைட்ஸ் இல்லைன்னு தான் நான் அம்மா கிட்ட சொல்ற விஷயம். ஏன்னா நான் தான் அவங்களுக்கு போய் செய்யணுமே தவிர அவங்க கிட்ட நான் வாங்கணும் கேட்கணுன்றது எனக்கு சுத்தமா இஷ்டமும் கிடையாது, எனக்கு அதுல ஹாப்பினஸும் கிடையாது. எங்க அப்பாவோட சம்பாதித்தியோ, எங்க அம்மாவோட சம்பாதித்தியோ, எங்க தாத்தா பாட்டி சம்பாதித்தியோ நான் கேட்கல. நான் கொடுத்து ஏமாந்தது தான் கேட்குறேன். நான் கொடுத்து ஏமாந்துட்டேன். நான் என்ன ஏமாந்தேன்னு என் பொண்ணுக்கு தெரியாது. பொதுவாக ஒரு லேடிஸ்னா ஜுவல்ஸ் போட்டுக்கணும், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், எல்லாமே ஆசை இருக்கும் இல்லைங்களா? நான் அதெல்லாம் இல்லாம தானே இருந்தேன். அதுவே நாங்க ஏதாச்சும் அவங்க கிட்ட கேட்டோம், ப்ராப்ளம் பண்ணோம்னா நிறுத்திடுவாங்க. மறுபடியும் ஒரு 6 months கேப் நிறுத்திடுவாங்க. அது கேட்டா நான் எனக்காக ஜுவல்ஸ் சேர்த்து வைக்கிறேன், சீட்டுக்கல்ல நகை சீட்டு போடுறேன்னு சொல்லுவாங்க. ஆனா அது என்ன ஆச்சுன்னு தெரியாது. குட் ஃபேமிலி இஸ் குட் யூனிவர்சிட்டி. ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே ஒற்றுமை இல்லைன்னா அப்புறம் நீ என்னத்த டாக்டர்? நீ எங்க அப்பா கிட்ட நான் கேட்கலாம். ஏன்னா எங்க அப்பா கிட்ட கேட்கறதுக்கு எனக்கும் சரி எங்க அம்மாக்கும் சரி அவ்வளோ ரைட்ஸ் இருக்கு. அவரை நான் எப்படி வேணாலும் கொஸ்டின் பண்ணலாம், சட்டையை பிடிச்சி கேட்கலாம், எங்க வேணாலும் அவரை நிக்க வச்சு பண்ணலாம். இப்போ எங்க அப்பா மந்த்லி 5,500 கொடுக்குறாரு. ஆமா எங்களுக்கு ஆக்சுவலா எங்களுக்கு அவர் எங்க கூட இல்ல, மோர் தென் ஒரு 20 years ஆயிடுச்சு. பிளஸ் அவர் மேல நாங்க மெயின்டெனன்ஸ், அவர் டிவோர்ஸ் கேஸ் போட்டாரு. அந்த டிவோர்ஸ் அவர் இதுவாயிட்டு எங்க பக்கமே அது இதுவாயிடுச்சு. ஸோ மறுபடியும் நாங்க மெயின்டெனன்ஸ் கேஸ் அம்மா போட்டாங்க. அது நான் 10th படிக்கும் போது மெயின்டெனன்ஸ் ஆர்டர் ஆயிடுச்சு. பட் ஆனா அவர் கோர்ட்டுக்கு சரியா வரல, ப்ராப்பரா எதுவுமே பண்ணல. அவர் மேல அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணாங்க. அது வரைக்கும் அவர் பட்டாபுரம்ல தான் இருந்தாரு. அரெஸ்ட் வாரண்ட் வந்த உடனே அவர் பட்டாபுரம்ல இருந்து எங்க போனாருன்னே தெரியல, அப்ஸ்கான் ஆயிருந்தாங்க. ஸோ அப்படி ஒரு அப்பாவா தான் இருக்காரு. அப்பா இல்லாம நாங்க இவ்வளோ கஷ்டப்படுறதுனால என்ன மாதிரி எங்க அம்மா மாதிரியும் எவ்வளோ பேர் நான் ஃபேமிலி கோர்ட் பார்த்தா எல்லாருக்குமே போய் தெரியும். அதுக்காக தான் நான் மெயினாக லா படிச்சதே. ஸோ எங்களை மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான். ஸோ அந்த மாதிரி ஃபேமிலி சைட்லையும் நான் போனால் ஃபீஸ் வாங்காம நான் பண்ணணுன்றது தான் என்னோட ஆசை. உங்களுக்கு சப்போர்ட் பண்றது யாரு? என்னோட அம்மா மட்டும்தான். ஆஸ் யூஷுவல் எல்லாம் அம்மா பொண்ணு மாதிரி தான். பட் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 2 பேர் தான் வீட்டில் இருக்கோம்.
ஸோ ஒரு என்ன சொல்கிறது, என்னை பொறுத்த வரைக்கும் நான் எங்கள் அம்மாவை எப்போவுமே ஹிட்லர்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க டார்ச்சர், படிக்கிற விஷயத்தில் அவங்களுக்கு எப்போவுமே எது பண்ணாலும் ஃபஸ்ட்டில் இருக்கணும்னு நினைப்பாங்க. சினிமா தாண்டி பெருசாக சாதிக்கணும்னா அம்மாவுக்கு வந்து ஐஏஎஸ் ஆகணுன்றது ஆசை. ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணதுலேருந்து என் பிள்ளை கலெக்டர் ஆகணும்னு நான் டிசைட் பண்ணேன்ப்பா. அன்றைக்கே நான் டிசைட் பண்ணிட்டேன். அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன், என் பிள்ளை கலெக்டர் தான் படிக்க வைப்பேன்னு சொல்லியிருக்கேன், சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். ஒரு பக்கம் அதுக்கான ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். பட் இந்த 2 இயர்ஸாக எதுவுமே நான் புக் சைடே நான் போகல. புக் அப்படியே க்ளோஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெக்ஸாக இல்லை கஷ்டமாக இல்லை நானே நிறைய எனக்கு கொஸ்டின் பண்ணிக்கிறேன். படிச்சுட்ருக்கேன்னு சொல்ல முடியாது, முடிஞ்சிருச்சு. 6th செமஸ்டர் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. ஃபீஸ் பே பண்ணாதனால எக்ஸாம் என்னை எழுத அலோவ் பண்ணலை. ஃபஸ்ட் என்னோட பெர் ஆனம் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 1,50,000. அவங்ககிட்ட ஃப்ரீ எஜுகேஷனுக்காக நாங்களும் போய் ரிக்வஸ்ட் பண்ணோம். பட் அவங்க சைடு அவங்க ஓகேன்னு தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் ஓரலாக சொல்கிறாங்களே தவிர அவங்க ரிட்டர்னில் எதுவுமே கொடுக்கல. பட் எங்கள் காலேஜ் சைடு எங்கள் ஏடிஆர் அடிஷ்னல் ரெஜிஸ்டர் சார் போய் பார்க்கும்போது அவங்க வந்து ரிட்டர்னில் நீங்கள் வாங்கிட்டு வாங்கன்றாங்க. ஸோ காலேஜுக்கும் எங்கள் சேர்மன் சார் வீட்டுக்கும் காலேஜுக்கும் சேர்மன் சார் வீட்டுக்கும் இப்படி அலைஞ்சு தான் 5th செமஸ்டர் வரைக்கும் முடிச்சிட்டேன். ஃபைனல் 6th செமஸ்டர் வரும்போது எங்கள் காலேஜ் ஏடிஆர் சார் என்ன சொல்லிட்டா, இல்லை நீங்கள் ரிட்டர்னில் வாங்கிட்டு வந்தால் தான் நாங்கள் எக்ஸாம் பெர்மிட் பண்ண முடியும்னு சொன்னதுனால எக்ஸாம் எழுதாமல் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒருத்தவங்க கிட்ட கெஞ்சணும், கேட்கணும். இப்போ நான் ஒரு அந்த ஃப்ரீ எஜுகேஷனுக்காக 3 lakhs ஃபீஸ், அவங்க அந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் இது ஒன்றுமே இல்லை. எவ்வளோ பேருக்கு அவங்க நல்லது செஞ்சுட்டு தான் இருக்காங்க. பட் அந்த வகையில் எனக்கும் அவங்க பண்ணியிருக்கலாம்ல. அதுக்காக இப்போ 2 வருஷமாக எங்களை இவ்வளோ தூரம் அலைய வச்சு அலக்கழிச்சு, ஏன் இந்த மாதிரி என்னோட இதனால என்னோட ஸ்டடீஸ் தானே இவ்வளோ 2 வருஷம் வேஸ்ட் ஆகிடுச்சு. இல்லை இந்த நாங்கள் முடிச்சிருந்தேன்னா இமீடியட்டாக நான் வந்து எல்எல்எம் போட்டிருப்பேன். எல்எல்எம் முடிச்சிருந்தேன்னா பிஹெச்டியும் பண்ணியிருக்கலாம், இல்லை ப்ராக்டிஸும் பண்ணியிருக்கலாம், இல்லைனா உடனே நான் ஜட்ஜ் எக்ஸாம் எழுதியிருப்பேன். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் எனக்கு வெறுப்பாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ விஷயம் மைண்டில் இருக்குமோ அது எதுவுமே நடக்காமல் இருக்குன்றதுனால தான் எனக்கு ரொம்பவே வருத்தமான விஷயம். ஸோ இதனால் இது எல்லாத்துக்குமே யோசிச்சு தான் அம்மா கிட்ட 3 மாதமாக சண்டை போட்டுருக்கேன். நான் வேலைக்கு போகிறேன். ஏன் போகணும், ஏன் நடிக்கணும், உனக்கு அங்கே போய் என்ன யாரை தெரியும், இப்படிலாம் தேவையா, இப்படிலாம் அலையணும்னு தேவையா? ஸோ அந்த மாதிரி எல்லாருமே பின்னாடி வந்து குறை சொல்லி திட்டி அந்தையும் தாண்டி தான் எங்கள் அம்மா இவ்வளோ தூரம் எனக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து எங்களுக்கு சினி பேக்ரவுண்டில் யாருமே கிடையாது. எங்கள் அம்மா மட்டும்தான் எனக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அலைஞ்சி திரிஞ்சு ஒவ்வொரு ஆஃபீஸாக ஏறி இறங்கி தேடி அவங்களோட கஷ்டம் முயற்சினால தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். அந்த குதிரை வந்து ஓடிக்கிட்டே இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். எப்பவுமே நம்மள வாய்ப்பு தேடி வருதுன்னு விட நம்ம வாய்ப்பை தேடி போயிட்டு இருக்கோம். எங்கள் அம்மா வந்து சிங்கிள் லேடியாக இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நான் வந்து எல்லாம் ஆல்மோஸ்ட் சினிமா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேக்ரவுண்டும் கிடையாது, எந்த ஒரு இப்போ இருக்க மாதிரி சோஷியல் மீடியாலாம் அப்போ கிடையாது, எல்லாமே கஷ்டம்தான். பட் அப்படி இருந்து எங்கள் அம்மா என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டாங்க. இவ்வளோ பேர் கூட நடிச்சிட்டேன். அதுக்கு எல்லாத்துக்கூட இதுதான் இது. இவ்வளோ பேர் பிளஸிங்ஸும் வாங்கிட்டேன். இன்னமும் அவங்களுக்குள்ள எங்ககிட்ட காமிச்சிக்கிறது ஒரு இலக்காரமாக, ஒரு அசிங்கப்படுத்துகிற மாதிரி. ஏன்னா நாங்கள் 2 பேரும் லேடிஸ் தானே இருக்கோம், எங்களுக்கு கேட்டால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த ஒரு இதை அட்வான்டேஜாக எடுத்து இங்கே இருக்கவங்க பண்ணிட்டு இருக்காங்க. மணி மேக்ஸ் எவ்ரி திங் சொல்கிற மாதிரி காசு இருந்தால் பணம் 10 செய்யும். அந்த எங்கள் விஷயத்தில் நான் அதை நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். நானே என்னை நிறைய கொஸ்டின் பண்ணிக்கிறேன். பட் என்னன்னு எனக்கு சரியாக தெரியாதனால ஒரு கன்ஃபியூஸ் மைண்டாகவே இருக்குது. ஓகே, இப்போ சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்லாம் இருக்காங்களே, இப்போ அவங்க அதில் வந்து வீடியோ போடுறாங்க, டக்குன்னு உள்ளே எடுத்துடுறாங்களே படத்தில், அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது? இப்போ எல்லாருமே ஷார்ட்கட்டு தானே யூஸ் பண்ணுவாங்க. நம்ம எப்படி எது பண்ணால் நம்ம சீக்கிரமாக நம்ம வந்து ஜெயிக்கலாம், யார் எப்படி இருக்காங்கன்னு எல்லாருமே தெரியும். எங்களுக்கும் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்து தான் நாங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோமே தவிர எல்லாமே இல்லாமல் நான் கஷ்டப்படல. நம்ம ஒவ்வொரு கதவும் தட்டி கிடைச்ச வாய்ப்பு தான். இப்போ அது மாதிரி தட்டுறதுக்கு எங்களுக்கு போகிறதுக்கும் சூழல் இல்லை. அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற விஷயம் தான், வேற ஒன்றுமே இல்லையே. நான் தப்புன்னு சொல்லலாமா இல்லை தப்புன்னு சொல்லக்கூடாதா எனக்கு தெரியல. நெற்றிக்கண் திறப்பினும் எவராயினும் குற்றம் செய்தால் தப்பு தான். கலவாணிக்கு முன்னாடி எனக்கு குழந்தையா கூட்டிட்டு போகும்போதுலேருந்தே இருக்கு. அப்பெல்லாம் வந்து இப்போ சைல்டு ஆர்டிஸ்டா வராங்கன்னா யாருமே குழந்தைங்களுக்கு அப்ரோச் பண்ண மாட்டாங்கல்ல. அப்போ ஒன்று அவங்க அம்மாவை டிபெண்ட் பண்ணுவாங்க. எப்பவுமே நாங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுக்க மாட்டோம். பட் இப்போ இருக்கிறவங்க அதில் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுறாங்களான்னு கேட்டால் 100% நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். இப்போ நாங்கள் தான் அதை பண்ணாமல் போயிருக்கோம். இல்லை நான் எல்லாத்துக்கும் ஓகேனா அதை நான் பண்ணியிருப்பேன், 1 lakh அட்வான்ஸ் வாங்கியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு எல்லாமே தெரியும். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி தான், எதுக்கு நீங்கள் இந்த வீட்டில் இருந்து கஷ்டப்படணும், எதுக்கு படணும், அங்கே நீங்கள் எல்லாம் ஓகே சொல்லுங்க, நான் உங்களுக்கு அங்கே சிட்டியில் ஃப்ளாட் வாங்கி தரேன், ஃபஸ்ட்டு லீஸில் எடுத்து தரேன்னாரு. அப்புறம் நான் சொந்தமாகவே ஃப்ளாட் வாங்கி தரேன். அப்போ நான் சொன்னேன், எனக்கு அப்படிலாம் நீங்கள் வாங்கி தர வேணாம், நான் இப்போ நான் படம் பண்ணுறேன்னா அதில் வந்து எனக்கு ஒரு பேமெண்ட் தருவீங்களா, அந்த பேமெண்ட்டை நாங்கள் எங்கள் வீட்டில் இங்கே வந்து எனக்கு மாடி வீடு கட்டணுன்றது என்னோட ஆசை. ஸோ அந்த பேமெண்ட்டில் நான் பண்ணிக்கிறேன்
அப்படின்னு சரி ஓகே நான் எல்லாமே பண்ணி தரேன் எல்லாமே நார்மலா பேசிட்டு ஃபைனலா இது வரும்போது தான் நாங்க பண்ணல. இப்ப நான் பண்ணலன்றதுக்காக யாருமே அந்த படம் பண்ணாம இல்லைல்ல, யாரோ ஒருத்தர் பண்ணியிருக்காங்க. பண்ணியிருந்து இப்ப அந்த படமும் ரிலீஸ் ஆகி போயிருக்குல்ல. மேபி எல்லாருமே ப்ராப்பரா ஸ்டெடி மைண்டா இருந்திருந்தா அவர் மாறி இருக்கலாம், அவர் மைண்ட் செட் மாறி இருக்கலாம். எல்லாருமே இப்படி இருக்காங்க ஸ்டெடியா, பட் அப்படி இல்லையே. நான் இல்லைன்னாலும் அந்த இடத்துல இன்னொருத்தவங்க பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க, அப்ப அவங்களும் மாற போறது இல்லைல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் வர ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இப்படி மிஸ் ஆகுது. ஸோ இது எல்லாமே தாண்டி ஒரு நல்ல வாய்ப்பு இருந்தா எல்லாமே மீண்டு வந்துடலான்ற அதுக்காக தான் இவ்வளோ போராட்டமும் இருக்கு. அதுக்காக தான் என்னோட தேடல் இன்னமும் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருந்தால் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும்.